Hey guys, உங்க கிட்ஸும் பிரிஞ்சி இல்ல புலாவ் இருந்தாதான் லஞ்சை காலி பண்ணுவாங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இன்னைக்கு அதே பிரியாணி ஸ்டைல்ல ஒரு புரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச்சான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாய்ஸ் மட்டும் தாங்க நான், ஆனா சமைக்கிறது எங்க ஆன்ட்டி. 8 tablespoon ஆயில், 2 tablespoon கீ. ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. நல்லா 4 பிக் ஆனியன்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனியன்ஸ் கூடவே ஒரு 10 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. என்னடா இவ்வளோ ஆனியன் இவ்வளோ பச்சை மிளகா போடுறோன்னு நினைக்காதீங்க. நாங்கள் 4 glasses ஆஃப் ரைஸ் எடுத்துருக்கோம். நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. 5 ஸ்மால் டொமேட்டோஸ், ஒரு பிக் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அது மாதிரி இது காராமணி போட்டு பண்ணுறது குழந்தைங்களுக்கு, அதனால ப்ரோட்டீன் கிடைச்சிது. சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். இந்த சோயா சங்க்ஸை ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணி போடுங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் 3 tablespoon யூஸ் பண்ணியிருக்கோம். தேவையான அளவுக்கு சால்ட். இந்த கிரீன் பியூரியில் நாங்கள் வந்து புதினா, கொத்தமல்லி, ஒரு சில்லி போட்டு அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தாங்க நம்ம டிஷ்ஷோட சூப்பர் ஹீரோ காரமணி போட்டிருக்கோம். காரமணி ஆக்சுவலாக நீங்கள் 75% ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருக்கணும். நாங்கள் 4 glass ரைஸ்க்கு 8 glass வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 3 to 4 glass வந்து கோகனட் மில்க் தாங்க ஆட் பண்ணியிருக்கோம். கோகனட் மில்க் வந்து ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் வேணும்னா நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. கோகனட் மில்க் போடுறதுனால ஃப்ளேவர் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். 2 விசில் போட்டு இறக்கிட்டிங்கன்னா காராமணி பிரியாணி ரெடி. நாங்கள் தம் போட்டோம், அதனால 10 to 15 minutes எக்ஸ்ட்ரா ஆச்சு. மீன்வைல் ரைத்தாவை ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆனியன்ஸில் கொஞ்சம் கேரட், அப்புறமா கொத்தமல்லி, அப்புறமா கொஞ்சம் பொமோகிரானட், சால்ட் போட்டு கர்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ரைத்தா ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இந்த காராமணி பிரியாணி வந்து ரொம்பவே நியூட்ரிஷியஸானது. நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.